அருணாச்சலம் யாரோட சொத்தை யாருக்கு யாரா எழுதி கொடுக்கறது? ஆனாத பயல. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரங்களோட பேர் இருக்கு. இவங்களோட தலையை எடுத்துட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எனக்கு சில சீன்லாம் பார்க்கும்போதுல வரண்டா இப்போ வெறி கொண்டு நான் நடிச்சு காட்டுறேன்டா, இது எனக்கான ஒரு படம்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஹெவி வெயிட் ஆக்டர்ஸ் சுத்தி இருக்காங்க. ஒரு பக்கம் யோகி பாபு சார், ஒரு பக்கம் வடுகர் சினிமா, இன்னொரு பக்கம் ஆனா பென், இன்னொரு பக்கம் விடிவி கணேஷ் சார். ஹெவி லிஃப்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது தானா அது வந்துடும். குயிக் மணி அந்த கம்பெனியில உட்காந்து பேசும்போது அம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா கேட்குறாரு. இவர் ஆக்டிங் எல்லாம் பேன்னு பார்ப்பேன். என்னோட பேத்தி அதுக்கு 10 வயசு தான் ஆகுது. அர்ஜுன் தாஸோட நடிக்க ஐயோ அவரோட எனக்கு பயந்து ஏன் கண்ணு இப்படி அலர் அம்மா அவருக்கு எப்படி தெரியுமா அவர் வாய்ஸ் எப்படி என்னடி 10 வயசு பொண்ணு அவர் வாய்ஸ். நீங்க நிறைய பெரிய உச்சாணிக்கு போக போறீங்க. எப்படி இருந்தாலும் இதே ஆட்டிடியூடோட நீங்க கடைசி வரலும் இருக்கணும். எங்கேயாச்சும் வந்து தம்பி அப்படின்னு நாங்க கூட்டத்துல கையா அம்மா நல்லா இருக்கீங்களா அதை கேட்டீங்கன்னா அம்மா நல்லா இருக்கீங்களா சார் அப்படியே ஓடி வந்து இல்லை இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அம்மா உங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியலமா அவ்வளோ பாராட்டுன்றீங்க. பட் சின்ன சின்ன நுவான்சஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது அஃப்கோர்ஸ் நீங்கள் லெஜெண்டரி பர்சன், பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் ஆஃப் காமெடியில் உங்களோட காம்போ வித் யோகி சார் வந்து அது ரொம்ப உண்மையாகவே சொல்கிறேன், ஹார்ட் ஃபெல்ட்டாக நிறைய இடத்துல சின்ன சின்ன இடத்துலலாம் அவங்க ரொம்ப ரசித்து காமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க மக்கள். ஸோ மக்கள் சார்பாக அதை நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே என்னோட திரும்பி பாருங்கம்மா பார்க்குறீங்க. ஜாக்கி நான் சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத கேளு, இவ்வளோ தான் இருக்கும். அது அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே காதில் வாங்கி அப்படியே சொல்வேன். ஸோ எனக்கு நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லை. எங்கள் வீட்டில் கூட நான் போய் சொல்வேன், அம்மா என் பொண்ணுக்கிட்ட சொல்வேன், இந்த ஷூட்டிங்கில் என்ன எடுக்கிறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னோ வர சொல்கிறாங்க, நிற்க சொல்கிறாங்க, இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்றாங்க, அப்புறம் அங்கே உட்காருங்கன்றாங்க, அப்புறம் நம்ம எல்லோரும் திருந்திட்டுமான்னு கேட்க சொல்கிறாங்க. எதுக்கு கேட்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு என்னானே எனக்கு தெரியலன்றத சொல்லிட்டீங்க. நான் நடிக்கவே இல்லைம்மா, எனக்கு ஒன்றுமே எனக்கு உண்மையிலேயே நான் நடிக்கல இந்த படத்தில். ஆனால் இப்போ என்னடான்னா எல்லாருமே ஒட்டு மொத்தமாக நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சு எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னே ஒன்றும் புரியலையேன்னு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் கமிங் டு யூ அர்ஜுன், ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒரு ஃபுல் படம் ஒரு ப்ராப்பர் அழகான ஒரு ஹீரோவாக ஐ திங்க் மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க. நான் அம்மாவுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு சில இடங்களில் வந்து பா இஸ் நெயில்ட் இட்ன்ற காமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஹவ் இஸ் இட் உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது? இல்லை ரொம்ப ஹாப்பி ஷோப்னா. ஏன்னா அதான் சொன்னல ரிலீஸ் டேலேருந்து தியேட்டர் ரவுண்ட்ஸ் சென்னையில், அதுக்கப்புறம் சேலம், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா இடத்துலையும் போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா தியேட்டரில் அப்படியே சைலண்டாக போய் உட்காந்துட்டு இருப்போம். அண்ட் இவங்களோட சீக்வன்ஸஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி ஹியூமராக இருக்கட்டும், அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணுறது பார்க்குறது இஸ் த பெஸ்டஸ்ட் ஃபீலிங் எவர். யூனோ நான் அம்மா அப்பாட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். சேம் அந்த தியேட்டரில் அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த ரியாக்ஷன்ஸ் கேட்குறது தான் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் ஆஃப் தட். ஆக்சுவலாக தம்பி இது வந்து அந்த புள்ள காணோம் கடத்திட்டாங்கன்னும் போது அவ்வளோ எமோஷ்னலாக நடித்தார். நான் வந்து அவரே பார்த்துட்ருக்கணும். எனக்கு ஷார்ட் வரும்போது ஐயோ நம்ம அலர்ட்டாக இருக்கணுமே, நம்மளுக்கு எடுக்கிறாங்க இப்போ அப்படிங்கிற அளவுக்கு அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிஜம் ஃபாதர் என்ன ஃபீல் பண்ணுவாரோ அந்த ஃபீலிங் இருந்தது. நான் தான் அப்பான்னு அவன் நம்பியிருக்கான், அதனால என்னை எதிர்பார்ப்பான். அந்த இடம்ல எனக்கு இப்போ சொன்னால் கூட கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கும் போது தான் அந்த உணர்வு வரும்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அதை உள்வாங்கி நடிக்கிறது தான் நடிகராக நம்மளோட ஒரு விஷயம். பட் ஹவு டிட் யூ கெட் தட்? எனக்கே சில இடங்களில் வந்து என்ன ஒரு த ரியல் ஃபாதர் டு பிரிங் த ரியல் ஃபாதர்ஸ் எமோஷன் இஸ் நாட் ஈஸி அர்ஜுன். அது அம்மா சொன்ன ஒரு சில இடங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. எப்படி அது? இல்லை என்னோட கசின்ஸ் அவங்கெல்லாம் குட்டீஸாக இருக்கும்போது எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் சொன்னா. ஸோ பேம்பர்ஸ் மாத்திரலேருந்து
செர்லாக் ஊட்டி விடுறது, அவங்க தூங்க வைக்கிறது, விளையாடுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அகிலோட என்னன்னு தெரியல, அந்த பாண்ட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே அவன் அப்பானை கூப்பிட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் போக போக இஸ் ஆல்சோ வெரி குட், சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ அவனோட ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் கனெக்டட், சூப்பராக ஃபிட் ஆச்சு. அவனோட ஒர்க் பண்ணுறதுல அது சூப்பராக இருந்தது. அது என்டையர் பாண்டிங் செட்டில் இருக்கிறது, விளையாடுறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான், நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று விளையாடிட்டு இங்கே வாக்கிங் தோளில் போட்டு தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்போம். சரி என்னடா சாக்லேட் வேணுமா, வெரி கேஷுவலி. ஸோ அதுதான் அது ரொம்ப ரியலாக வந்திருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லலாம் இல்லை, இவ எக்ஸ்பெக்டிங் வெயிட்டேஜ்க்கான ஒரு படம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது ஐ ஃபீல் இந்த படத்தில் வந்து எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக அர்ஜுன் கிட்ட தெரிஞ்சுது. சின்ஸ் ஐ நோ யூ, எனக்கு சில சீன்லாம் பார்க்கும்போதுல வரண்டா இப்போ வெறி கொண்டு நான் நடிச்சு காட்டுறேன்டா, இது எனக்கான ஒரு படம்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஐ டோன்ட் நோ. ஸோ வாஸ் இட் அது அப்படிதானா? இல்லை, எனக்கு ஹரிஷ் வந்து கதை நரேட் பண்ணும்போது எனக்கு ஷோப்னா ஃபார் மீ, எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் ஐ திங்க் அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதான் சொன்னல, அவங்க இமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா சத்தமாக சிரிக்கிறதா இருக்கட்டும், ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்டஸ்ட் ஃபீலிங். ஸோ அது தியேட்டரில் பார்க்கும்போது நரேட் பண்ணும்போதே ஹரிஷ் சொன்னான், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ, பட் இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சு என் கூட என்கிட்ட வந்தார்ல, அதுக்கு ஐ வாஸ் லைக் ஓகே, இது நான் அது ஓன் பண்ணி இது பண்ணாதான் அது கரெக்டாக போய் லேண்ட் ஆகும்னு சொல்லி தான் சார் ஓகே. அண்ட் ஹெவி வெயிட் ஆக்டர்ஸ் சுற்றி இருக்காங்க. இது சும்மா அம்மா இருக்கிறதுனால நான் சொல்லலை, பட் சீரியஸாக சொல்கிறேன். ஒரு பக்கம் யோகி பாபு சார், ஒரு பக்கம் வடுகர் சிம்மா, இன்னொரு பக்கம் ஆனா பென், இன்னொரு பக்கம் விடிவி கணேஷ் சார், ஹெவி லிஃப்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது தானாக அது வந்துடும். ஸோ ஐ திங்க் ஹரிஷ் சூப்பராக அது பிளான் பண்ணி. இல்லை, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. அதுவும் அந்த குயிக் மணி அந்த கம்பெனியில் உட்காந்து பேசும்போது அம்மா அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. அடக்கடவுளே இப்படியெல்லாம் பண்ணுறாரு. நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இவரை அட்மையர் பண்ணிவிடுவேன், இவர் ஆக்டிங் எல்லாம் பேன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம டைலாக் வருது, நம்ம ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றே வரும். சரி உண்மையை சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்க்க நீங்கள் என்ன நினைச்சீங்க? நான் சொல்கிறேன் என்ன பார்க்கும்போது, நீ யாருப்பா, என் ஸ்டாஃப் மட்டும் சொன்னாங்க நீ பிரியாணி போடுவ, அது மட்டும்தான் எனக்கு தெரியும்ப்பா. சரிம்மா பரவாயில்லம்மா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் யாருன்னு, நான் எதுவுமே பார்த்தது இல்லைம்மா. ரொம்ப ஓப்பனா சரண்டர் ஆயிட்டாங்க. உங்க வாய்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஸ்டாஃப் மட்டும் சொன்னாரு நீ பிரியாணி போடுவ. ஓகேம்மா சந்தோஷம். ஸோ அது மட்டும்தான் மாக்கு தெரியும். ஆனா சொன்ன மாதிரி பிரியாணி போட்டாருமா. ஆனா நார்மலா இப்போ மற்ற ஹீரோஸ் எல்லாம் பிரியாணி போடுறாங்கன்னு வச்சுக்க, ப்ரொடக்ஷனில் சொல்லிடுவாங்க பிரியாணி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் அவங்கவுங்க போடுறாங்க. ஆனால் இவர் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாருமா. எல்லாருக்கும் ஷாமினா போட்டு ஒரு இது மாதிரி கல்யாணத்துக்கு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போட்டு டேபிள் போட்டு, நாங்களாம் அப்படியே கையேந்தி பவனில் தான் சாப்பிடுவாங்க, அப்படியெல்லாம் இல்லாமல் டேபிள் போட்டு இலை வச்சு தட்டு வச்சு அப்படி அழகாக. நான் என்ன இவரை பிரியாணி தானே கேட்டோம், இவர் என்ன கல்யாணத்துக்கு போடுற மாதிரி போடுறாரு அப்படின்னு அவ்வளோ நீட்டாக பண்ணாருமா, அவ்வளோ நீட்டாக பண்ணார், அழகாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை விட என்னன்னா, என்னோட பேத்தி அதுக்கு 10 வயசு தான் ஆகுது. இவர் நான் அர்ஜுன் தாஸோட ஐயோ அவரோட எனக்கு பயந்து ஏன் கண்ணு இப்படி அலர் அம்மா அவருக்கு எப்படி தெரியுமா, அவர் வாய்ஸ் எப்படி, என்னடி 10 வயசு பொண்ணு அவர் வாய்ஸ், எனக்கு ஒன்றுமே புரியல. இவரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து வர வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவன் நீ மட்டும் எப்படி இருக்கலாம், நீ மட்டும் நான் நடிக்கிறேன் எடுக்கிறேன், அம்மா அவர் நல்லா பேசுவாராம்மா. ஐயோ இதுக்கு மேலே அவள் வீட்டுக்கு போனால் இதே தான் கேட்குறா. அதனால இவர்கிட்ட 2-3 வார்த்தைகள்லாம் நல்லா பேசிக்கிச்சு, இதை பேசினாரு அதை பேசினாரு நம்ம போய் சொல்லணுன்றதுக்காகவே பேச ஆரம்பித்தேன். ஆனால் வெரி குட் பிஹேவியர்மா, அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் அடேங்கப்பா. அம்மா நிஜமா இன்னும் மாறல. எனக்கும் ஐ லைக் தட் இன் அர்ஜுன். இட்ஸ் நாட் சேஞ்ச்ட் வித் யூ. அது மாறாது, ஏன்னா அந்த மாதிரி வளர்ப்பு. அவங்க அம்மா ராஜி இருக்காங்களே, ஏன் டெவலப் பேச மாட்டாங்க, அம்மாவோட சம்பளம் ஏன் கால் ஆன்சர் பண்றதே இல்ல. வீட்டுக்கு டின்னருக்கு போகும்போது அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு நான் வடுகர் சிம்மாட்ட பேசுறேன். ஓகே நீங்க டெய்லி பேசிட்டு இருக்கீங்க, ஓகே வெரி நைஸ். என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது தம்பியும் அந்த ஹீரோயினும் தான், வேற யாரும். இதோ வந்தாரே ஒரு ஈபி எல்லாம் ஈபி அவர் குட் மார்னிங் சொல்றதோட சரி, அம்மா வணக்கம்மா அப்படின்னு இருக்க போறாரு, நம்ம வேண்டியதெல்லாம் சொல்லலாம்னா டிஸப்பியர்.
பரத் நீதான். காணாமல் போயிடுவார். அப்புறம் எங்கப்பா பரத், ஈபி எங்கப்பா, வந்துருவாருமா. அது நைட்டு 9 மணிக்கு பேக்கப் ஆகும்போது, அம்மா உங்களுக்கு கார் ரெடி. எங்கேயா போனேன் நீ, காலையிலேருந்து காணோம். அவ்வளோ. ஆனால் இந்த 2 பிள்ளைங்களுமே சொல்கிறேன், ஹரிஷ் சாரும் சொல்கிறேன், பரத்தும் சொல்கிறேன், நல்ல அழகாக தொழிலை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்கம்மா. அழகாக தொழிலை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் நிறைய கம்பெனியில் ஈபியாக இருந்திருக்காரு. ஹரிஷ் சாரும் நிறைய கம்பெனியில் ஈபியாக இருந்திருக்காரு, கோ டைரக்டராக இருந்திருக்காரு, கோஆர்டினேட்டராக இருந்திருக்காரு. அதனால தான் அவரால் ஒரு தெளிவான படத்தை கொடுக்க முடியுது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டார்க் ஷேட் காமெடின்னு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது சொல்லும் பொழுது என்ன தோணுச்சு? என்கிட்ட அதெல்லாம் சொல்லியிருந்தேன், நான் கருப்பாக இருக்கேன்னு அதுக்காக அப்படி எடுக்கிறீங்களான்னு கேட்டுருப்பேன். ஆமாம், எனக்கு இன்னும் வரல இந்த ஸ்கேம்னாவே என்னன்னே தெரியாது. அப்புறம் இந்த கான்சிட்டின்றாங்களே, என்ன ஏன் இது என்ன நம்ம சாப்பிட்ற மக்காச்சோளம் அதை தான் கான்சிட்டின்றாங்களா? எனக்கு சத்தியமா எனக்கு லேட்டாக புரிஞ்சு, சாரிம்மா. சத்தியமாக பிடிக்கல. அப்போது நம்ம ஸ்கேம் பண்ணுறோமா அப்படின்னு என்னது, அவர் நம்ம அதெல்லாம் கேட்க வேணாம், அவர் சொல்கிறத சொல்லிவிடுவோம். அப்போ நம்ம ஸ்கேம் பண்ண போகிறோமா அப்படின்றேன். அப்படின்னு என்னங்கன்னு எல்லோரும் கேட்குறேன். அதான் அந்த ஸ்கேம் மாதிரி பண்ணுவாங்களே, யோ அதை தானே அர்த்தம் கேட்குறேன் நான். யாராவது அது என்னன்னு சொல்லுங்கய்யா, ஸ்கேம்னா என்னய்யா, அதுவே அர்த்தமே தெரியாமல் ஸ்கேம்னு தெரியாமல் கான்சிட்டியில் நடிச்சாச்சு. அதுவும் நல்லா போகுது. நிஜமாவே நேற்று நைட்டு கூட இதை பார்த்தேன்னா, ஐயோ உண்மையிலேயே நம்மளை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களா அப்படின்னு போது, இத்தனை வருஷம் 47 வருஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களோட நடித்து சின்ன பிள்ளைங்க டைரக்ட் பண்ணி எனக்கு அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஹரிஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் உண்மையிலே நான் நடிக்கலம்மா, டைரக்டர் அம்மா யோகி பாபு அண்ணன் அது சொல்லும் போது நீங்கள் அவரை திரும்பி பாருங்கள், அவ்வளோதான் சொன்னேன். சரி, நான் திரும்பி பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு அது அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. அவரை திரும்பி பாருங்கன்னார். அதே மாதிரி சிலதெல்லாம் வந்து யோகி பாபு சார் சொல்வார், அம்மா நீங்கள் இதை சொல்லிட்டு போங்கம்மா. சரிங்கப்பா. அவங்க என்ன சொல்கிறேன், ஏன்னா அவங்கெல்லாம் காமெடியில் மிகப்பெரிய பேர் எடுத்தவங்க, நமக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ மீனிங் இருக்கும். சரிப்பா, அந்த பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவேன், அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டியா? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பேசுனாங்கன்னே தெரியல. நம்ம கேட்டேன், என்ன தலையாட்டணுமா ஆட்டக்கூடாதுன்னு தெரியல. இப்போ சாமி நின்று டைரக்டர் சொன்னார், இது எல்லாத்தையும் போய் அவங்ககிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோன்னே, தலையை மட்டும் ஆட்டிட்டு போங்கம்மான்னாரு. இவ்வளோ தான் சொல்கிறாரு டைரக்டர். நான் ஏன் தலையாட்டணும், எதுக்கு, எந்த கேள்வியும் நான் கேட்கல. அது ஏதோ அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நான் தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடுவேன். நிறைய தியேட்டர்லேருந்து அந்த சீன்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் அமைச்சிருக்காங்க. உங்கள்ட்ட அம்மாட்ட சொல்லி நான் அதை ஷேர் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், எப்படி கை தட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஸ்கேம் சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மாட்ட அனுப்ப சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ராஜிமாவோட பேசும்போது அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆயிடுது அப்படின்றீங்க. சரிம்மா, இப்போ ஒரு ஹீரோவா அர்ஜுன் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்தடுத்த படங்கள் எப்படி, ஒரு லெஜெண்டரி பர்சனா அவருக்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அப்பா, அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு உங்களோட மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்வீங்க, அதை நீங்கள் செய்வீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய பெரிய உச்சாணிக்கு போக போகிறீங்க, அதுலேயும் டவுட் இல்லை. நீங்கள் வேணால் உங்கள் அம்மாவை கேளுங்க, நான் சொன்னேன்னா இல்லையான்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இதே ஆட்டிடியூடோட நீங்கள் கடைசி வரலும் இருக்கணும்ப்பா. எனக்கு அதுதான் வேணும், அது மாறாது. நீங்கள் எப்பவுமே மாறக்கூடாது. நாங்கள் எங்கேயாச்சும் வந்து தம்பி அப்படின்னு நாங்கள் கூட்டத்துலன்னு கையா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அது கேட்டிங்கன்னா அம்மா நல்லா இருக்கீங்களா சொல்லி அப்படியே ஓடி வந்து. அண்ட் எப்பவுமே இந்த டிரைவ்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? லாங் டிரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது லாங் டிரைவ் போய் ரொம்ப நாளாவது ஷோனா. ஆமாம் ஆமாம், இப்போ இட்ஸ் பிரெட்டி மச் டெய்லி. இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் லாங் டிரைவ் வந்து ஆமா ஆமா, நம்ம இப்போ ஷூட்டிங் லொகேஷன்ஸ் எல்லாம் அப்படி போறது. ஆமாமா, ஸோ டிரைவ் எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரஜினி சார் சொன்னார் ஒரு தடவை, நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் தேடி உட்காந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை. காரில் நீங்கள் ஓட்ட போகிறதில்ல, அப்போ உட்காந்து அப்போ மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸை பயனுள்ளதாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதை தான் நான் வந்து மேக்கப் போட்டுகிட்டே இன்றைக்கி போகிறோம் ஷூட்டிங். நான் கார் ஏறி உட்காந்தேன்னா வீடை மறந்துடுவேன்.
வீட்டு ஞாபகமே வராது. அதே மாதிரி இங்கே பேக்கப் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பாட்டை மறந்துடுவேன். இன்றைக்கி என்ன நடித்தோம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. ஐயோ வீட்டுக்கு போகணும், இந்த வேலை இருக்கும், அந்த வேலை, இப்படியே நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போவேன்னா. அதனால் கார் ட்ராவலிங் தான் எனக்கு மெடிடேஷன். அம்மா அதாவது இப்போ ஒரு கார் டிரைவாக நம்ம இந்த ஷோ போகிறதுனால ஃபஸ்ட்டு 2 பேர் வாங்கின கார் என்ன? அர்ஜுன்ல தான் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின கார் என்ன? ஃபஸ்ட்டு வாங்கின காரா ஒரு ஹாண்டா சிட்டி, ஒரு யூஸ் செகண்ட் ஹேண்ட் ஹாண்டா சிட்டி வாங்கினேன் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம். ஆமாம். ஆமாம். நீங்கள்? நான் வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து TMX 8485 இந்த வண்டி வந்து இதே அம்பாசிடர் வந்து எம்ஜிஆர் சார் வச்சுருந்தார். அவர் நம்பரும் வந்து TMX 4777. அவர் வந்து எம்எஸ்வி சாருக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்கார், TMX 8485. எம்எஸ்வி சார் வந்து அதை விற்றுட்டார். ஸோ அது விற்ற இடத்துல இருந்து நான் செகண்ட் ஹேண்டாக அந்த வண்டி தான் வாங்கினேன். ரொம்ப நாள் அதை வச்சுருந்தேன். ஒரு இடத்துல ஜோதி வெங்கடாசலம்னு சொல்லிட்டு கவர்னர் அம்மா, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எம்ஜிஆர் சார் பார்க்க வந்தார் அவங்க வீட்டில். அப்போ அந்த வீட்டில் வந்து எத்தனை கோணம் எத்தனை பார்வைன்னு நம்ம லெனின் சார் டைரக்ஷனில் ஜெயகாந்தன் சார் எழுதின நாவல் அது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. என் வண்டியும் அவர் வண்டியும் ஒரே கலர், அந்த க்ரீனிஷ் ப்ளூவில் தான் இருக்கும். அது அப்படி நிற்க உடனே அவர் கதவு திறந்து அதில் ஏற போயிட்டார். அப்புறம் இல்லை அது வேறு ஒரு ஆர்டிஸ்ட் இது அப்படின்னு அந்த நம்பர்லாம் பார்த்துட்டு அப்படியா அப்படின்ட்டு போனோடனே எல்லோரும் என்கிட்ட வந்து முதல்ல உங்கள் கார் கலரை மாற்றுங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகி, ஏங்க இதே அவர் வந்து எம்எஸ்வி சாருக்கு வாங்கி கொடுத்த வண்டி தாங்க, அவர்கிட்டருந்து நான் வாங்கியிருக்கேங்க, அதுக்காக ஏங்க நான் கலர் மாற்றணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி 8485 TMX. ஸ்பெஷல் வண்டி இல்லையா? ஆமாம், ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர். ஆனால் இப்போ ஒரு ஆசை இருக்கும்லம்மா, இவ்வளோ வருஷம் ஆகி இந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம வாங்கணுமா அப்படின்ற ஆசை இருக்கா? எனக்கு எப்போவுமே வந்து 3 வருஷத்துக்கு மேலே வண்டியை வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன். நான் கொடுக்கும் போதே நல்ல கண்டிஷனில் இருக்கும். அந்த கம்பெனியை இப்போது டொயோட்டா வச்சுருந்தேன்னா இனோவா வச்சுருந்தேன். இனோவா முதல்ல வந்து குவாலிஸை கொடுக்கும்போதே வந்து 30,000 கிலோமீட்டர் தான் போயிருந்தது. ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க 3 வருஷம் ஆயிடுச்சு போதும். அது ஏன் 3 வருஷம் அப்படி கணக்கு? இல்லை, அதுக்கு அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த வண்டிங்களுக்கெல்லாம் எப்போவுமே 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் கோல்டு பிடிக்கும், அப்போ தான் டயர் பஞ்சர் ஆகும், அப்போ தான் காட்டி கொடுக்கும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மெக்கானிக் ஷெட்டில் அட்மிட் பண்ணி செலவு பண்ணுறதை விட அப்போ என்ன இருக்கோ அந்த வண்டி வாங்குவேன். அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து XUV 500 வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பெலினோ வந்து ஒரு ஆட்டோ, குறுக்கு சந்திலெல்லாம் போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு. அப்புறம் வந்து கியாமியான்னு ஒரு வண்டி வந்திருக்குல்ல, KN போட்ட கேன்னா அது என்ன அது தெரியல, கியா தானேமா? அதான் கியாமியான்றேன் நான். அந்த வண்டி வச்சுருக்கோம். ஓ சூப்பர். உங்களுக்கு அர்ஜுன்? நான் எனக்கு இப்போ இருக்கிற வண்டியா? இப்போ யூ வாண்ட் வாங்கணும் அப்படின்னு வாங்கிட்டேன். வாங்கியாச்சா? வாட் இஸ் இட்? ஐ பாட் Porsche Carrera 911. ஆமா, சோ அது ஃபைனலி வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசை. நம்ம அதுல போயிருக்கலாம். அதுல பட் நம்ம 2 பேரும் போயிருப்போம். அம்மா கிட்ட போயிருக்கலாம். நான் முன்னாடி வேணா உட்கார்ந்துட்டு அந்த வண்டி ஒராச்சிக்கிட்டு வராம பாத்தீங்களா அம்மா? இருந்தாலும் அந்த வில்லத்தனம் வெளில வருது. இல்ல வண்டியை ஒராசிட்டாங்க. இவன் கம்பெனி பஸ். கரெக்ட். என்ன சொல்லல அம்மா. இப்போ என்னன்னா நம்ம ஷோட எண்டுக்கு வரோம். இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? ஷோப்ஸ் விட்டு பிரியறோன்ற மனசு இருக்கா? அப்படிலாம் இல்லையா? அப்படிதான் இருக்கா? எனக்கு தம்பியை பார்க்க வரோன்றதே பெரிய சந்தோஷம் எனக்கு. அவங்க இவ்ளோ ஈஸியெல்லாம் ஒரு கார்ல உட்கார மாட்டாங்க. அப்படி எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர். இல்ல உண்மையிலே எனக்கு தம்பியோட வரோன்னாவே அது என்னவோ மேபி உண்மையாக சொன்ன மாதிரி வளர்ப்பு அம்மா போல இருக்கு. நான் எனக்கு அந்த பாக்கியம். நிறைய பேருக்கு பாடம் எடுக்கிறேன். நானும் கான்சிட்டின்னு ஒரு படம் பண்ணுறேன், அதில் அர்ஜுன் தாஸ் பண்ணுறாரு, என்ன நல்ல பிள்ளை தெரியுமா அப்படி இப்படின்னு. ஆனால் எல்லாரும் வாய்ப்பு ஏன்னு தெரியல, அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரில. எல்லாரும் என்ன இந்த அம்மா இப்படி சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாரையும் இவங்க நல்லவங்க நல்ல பசங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்கிறேன் என்னன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் யோசனை வந்துருச்சு, அம்மா வாயிலேருந்து ஒருத்தர் நல்லவருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை நல்ல பிஹேவியர்மா. இப்போ என்னன்னா அவங்க 2 பேர் வாய்ஸ் தான் ப்ளஸ் இல்லை.
நீங்க ஒரு மாதிரி வாய்ஸ், அவர் ஒரு மாதிரி வாய்ஸ், ஏதாவது ஒரு டயலாக், உங்களோட டயலாக் நீங்களும் சொல்லுங்க, நம்ம அர்ஜுன் அவர்களே சொல்ல வைக்கலாம். அதோட நம்ம இந்த டிரைவ் ஷோ முடிச்சிடலாம். ப்ளீஸ் எனக்காக என்ன வாய்ஸ் போலாம்? என்னோட ஒரு டயலாக் நான் சொல்லட்டும் ப்ளீஸ். ஓகே, அப்ப மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். ஆமா, உங்க டயலாக் என்ன பண்ண சொல்லலாம்? ஸ்கேம். ஏன் இது இல்ல, இப்போ நான் வந்து அந்த படத்துல வந்து டயலாக் சொல்லணும் இல்லையா? இல்ல வேற படம் ஒரு மாதிரி விளத்தனமான ஒரு டயலாக். ஐயா அம்மா ப்ளீஸ் மாசியா இருக்குமா, கஷ்டப்பட்டு பெட்ரோல் எல்லாம் போட்டு நேத்து நைட்ல இருந்து அர்ஜுன கெஞ்சி இந்த டிரைவ் ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கமா, எனக்கு வர சம்பளம். ஐயோ சரி, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டயலாக் சொல்றேன். ஓகே. ஆனா மறுபடியும் எல்லாரும் மறந்தவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் மறந்துட்டாங்க. என்னை நல்ல பொம்பளையா இந்த கான் சிட்டிலேருந்து நல்ல பொம்பளை வடிவு கரிச்சின்னா நல்ல பொம்பளைன்னு நினச்சிருக்காங்க. திருப்பி இல்லை நான் கெட்டவதான்ற மாதிரி ஆயிடுமே சொன்னா. ஆனால் உங்கள் வாய்ஸ் இதற்கு இந்த வாய்ஸ் ஒன்றும் எடுப்படாது. நான் ட்ரை பண்ணி ஒரு வாய்ஸில் வரேன். சூப்பர், ரெடி, ஓகேவா? டாய் அருணாச்சலம், யாரோட சொத்தை யாருக்கு யாரா எழுதி கொடுக்கறது? ஆனாத பயல. வாவ் வாவ், ஸ்பீட் பிரேக்கர்மா, ஸ்பீட் பிரேக்கர். அதெல்லாம் உங்களை சேஃபா கூட்டிட்டு போவேன். இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துல அவர் எடுத்தாங்க பாருங்க. வா வா, ஐயோ, truly blessed moment. Thank you super super super. thank you so much மா. ப்ளீஸ் அர்ஜுன் ட்ரை பண்ணுங்க, வாங்க. நான் ட்ரை பண்ண முடியும். அந்த டயலாக் ப்ளீஸ் உங்க வாய்ஸ்ல. இந்த டயலாக் ஒரு வாய்ஸே ஒரு அழகு. நான் எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு அந்த அருணாச்சல வச்சு அப்படியே ட்ரை பண்ணுங்க. சாதாரணமா சொன்னவே வந்துரும் வாய்ஸ். பா, எதுக்கு இன்சர்ட் பண்றீங்களோ இல்லையாப்பா, உங்க வாய்ஸ் மட்டும் தனியா இன்சர்ட் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ. இது சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியல. ஓகே, அப்ப விட்டுலாம். நீங்க யூ டெல் யுவர் டயலாக்ஸ். ஏதாவது சொல்லி போர் அடிச்சு போச்சு இவங்க எல்லாருக்குமே. அதே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதே ரோலெக்ஸ். சோ அவங்க எல்லாம் I'll say வடுகர்ஸ் டயலாக்ஸ் ஸ்கேமா குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன அழகு வாய்ஸ் இல்ல? அச்சோ, உங்க அப்பாவுக்கும் இதே வாய்ஸ் இருக்குமாப்பா? ஓகேம்மா. அம்மாட்ட கேட்டாங்க, இல்ல இந்த வாய்ஸ் அப்பாவுக்கு சுத்தமா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, பட் நான் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இல்லை, அப்படி அப்பாவுக்கு வாய்ஸ் இல்லைன்னு சொல்றேன். நல்ல இல்லைம்மா, இல்லை ஒரு பெரிய மீட்டிங்கில் உட்காந்து பேசினாருன்னா அப்படியே பேஸ் வாய்ஸில் அழகாக வரும். எனக்காக உங்க வாய்ஸ்ல என்னோட ஒரு டயலாக் சொல்லுங்களேன். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதை நான் சேவ் பண்ணி வச்சிருவேன். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரங்களோட பேர் இருக்கு. இவங்களோட தலையை எடுத்துட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். தேங்க்யூ. அது கூட மெதுவா பேசுறேன் அந்த வாய்ஸ். இல்ல, எப்படி பாருங்க, டக்கு டக்குன்னு she is doing. அதுதான், that is why she is always a legend. இன்டர்வியூட ஹைலைட். happy Arjun? ஆமா, very happy. I am also happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. தேங்க்யூமா. சூப்பர். ஸோ இதோட அந்த டிரைவ் ஷோக்கான இன்டர்வியூ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பட் கண்டிப்பாக ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் சரி அர்ஜுன் அவர்களுக்கும். நான் எத்தனையோ டிரைவ் ஷோ பண்ணியிருக்கேன். நமக்கு முன்னாடி எம்ஜிஆர் போறாரு பாருங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு ஃபைனல் டச். ஸோ பட் எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பிளெஸட் மூமெண்ட், ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா ஐ திங்க் அவங்க லெஜண்டாக இருந்தாலும் நான் ஒன்று தான் சொல்வேன், இன்னைக்கு இல்லைங்க, நான் பார்த்த வரைக்குமே அவங்க அப்படியே தான் இருக்காங்க. தட் இஸ் வை ஷீ இஸ் ஆல்வேஸ் a legend. and of course அர்ஜுனும். அதாவது யூஷுவலா ஒரு படம் அப்படின்னா இன்டர்வியூனா ஹீரோ ஹீரோயின் ஓகேவா, அவங்கள தான் வச்சுட்டு போவாங்க. ஆனா நான் எங்கேயோ ஒரு மதர் கேரக்டர் பண்ணவளையும் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய இன்டர்வியூ, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட, எனக்கு பிடிச்ச பிள்ளையோட இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆங்கர்னு சொல்லுங்க, அதை மென்ஷன் பண்ணுங்க. ஷோபி, நீ வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுமா, உன்னை பத்தி பிரைஸ் பண்ணி சொன்னா தப்பா போயிடும். ஃபேமிலிக்குள்ளாரே பேசிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா இருந்ததுமா, எனக்கு புது அனுபவம். இந்த படம் தான் புது அனுபவம்னு பார்த்தேன், இந்த இன்டர்வியூவும் புது அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரைவ் இன்டர்வியூ. ஆமா. Thanks to the entire team of Con City. இத அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.
Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots.